தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸ்டன்னர் சாம் சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அதில் வர ஒரு ஸ்டண்ட்டுமே வந்து அவ்வளோ ஒரு யதார்த்தமாகவும் அதோ ஒரு ரியாலிட்டியாக வந்து சில விஷயம்லாம் வந்து இருக்குது. எது பெட்டராக எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் போய் கொண்டு போய் காமிப்போம். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணணுன்றதுக்காக நீங்கள் எதனா ரெஃபரன்ஸ் எதனா பார்த்தீங்களா? ஃபுல்லாக மேடு மல்லம் மரம் லேண்ட்ஸ்கேப்பே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பாறைகள் முள் கில் எல்லாமே இருக்கும். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு யாருக்கு ஸ்டண்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணீங்க? விக்ரம் சாருக்கும் மாளவிகா மேம் ஸோ 2 பேருக்குமே தான். எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. ஸோ தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த படத்தில் வர ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் சரி, உள்ளே நடிச்சிருக்க ஒரு ஆக்டர்ஸும் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டன்னர் சாம் சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பேச போகிறோம். ஸோ அவரோட நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தங்கலானோட ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது, அதில் முக்கியமாக வந்து ஒரு பங்கு வந்து ஸ்டண்ட்டுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏனென்றால் வந்து அதில் வர ஒரு ஸ்டண்ட்டுமே வந்து அவ்வளோ ஒரு யதார்த்தமாகவும் அதோ ஒரு ரியாலிட்டியாக வந்து சில விஷயம்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இயக்குனர் வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து ஒரு ரியலாக ராவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரியலாக ராவாக இருக்கணுன்றதுக்காக வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க சார். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு காமிச்சாங்க. சாம் இந்த மாதிரி தான் வரணும், ஸோ இப்படி தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும், எப்படின்னா நீங்கள் உங்களோட அவுட்புட் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா லைவாக பண்ணுங்க எனக்கு தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து சினிமா தரம் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம பண்ணிடக்கூடாது, அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்படி நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு சீக்வன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுறதுல அவருக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், ஒன்று ஓகே சொல்லிடுவார். சில கம்போசிங்கில் வந்து இதை மாற்றலாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மாற்றுவோம். ஸோ எதாவது தாண்டி இல்லாமல் ஸோ லைவாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே. அதே மாதிரி சார் இப்போ என்ன முக்கியமாக சொல்லணும்னா, ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்கணும், சினிமாத்தனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இந்த அவருடைய படம் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும், ஒரு மனித வாழ்வியலை சொல்கிற விஷயமா இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணணுன்றதுக்காக நீங்கள் எதனா ரெஃபரன்ஸ் எதனா பார்த்தீங்களா? இல்லை, அவர் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருந்தார் சார். ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது எனக்கு காமிக்கும் போது ஸோ அது அந்த ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு ஸோ அதில் நம்ம என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியும், ஸோ அதில் என்ன நம்ம மாற்றலாம், ஸோ அதில் நம்ம ஸ்டைலுக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அது ஒரு சீக்வன்ஸுக்குமே சொல்கிறேன் கம்போஸ் பண்ணுவேன். நான் ஒரு சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணேன்னா அது வந்து ஒரு 4 விதமாக கம்போஸ் பண்ணி காமிப்பேன் நான். ஸோ அவருக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து இது வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எது கன்வீனியன்ட் பண்ண முடியும், இல்லை அவங்களுக்கு என்ன வந்து ஈஸியாக இருக்கும், இல்லை அதை டஃப்பாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நல்லா இருக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் 2 பேரும் பேசி முடியாத பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்பேன். இல்லை சார் நம்ம பண்ணி காட்டுவோம், செஞ்சு காட்டுவோம், அது அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆப்ஷன் வச்சுருப்பேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன சொன்னாலும் கம்போஸ் பண்ணி காமிச்சோன்னா அவருக்கு அது ஓகேவோ அது உடனே ஓகே சொல்லிடுவார். இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷன் நான் ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருப்பேன். ஸோ அதில் வேறு விஷயங்களை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை செஞ்சு காமிச்சோன்னா அதில் வந்து எது பெட்டராக எது பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் போய் கொண்டு போய் காமிப்போம். ஓகே. அதே மாதிரி வந்து இதில் அந்த இடம்லாம் பார்க்கும்போது வந்து கரடு முரடாக இருக்குது இடமே. முக்கியமாக சொன்னால் ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டெல்லாம் போட்டு ஒரு மக்கள் நிற்கிற மாதிரி, இன்னொரு இடத்துல ஓட்டை போட்டு இன்னொருத்துல மக்கள் நிற்கிற மாதிரி அப்படிலாம் இருக்குது. அதுலேயும் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயல்பாக ஒரு நார்மல் தரையில் வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுலேயே நிறைய அடிப்பட வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி கரடு முரடான இடத்துல வந்து நீங்கள் ஸ்டண்ட் பண்ணும்போது அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்குதே ரொம்ப கஷ்டமான விஷயமா. ஸோ ஃபுல்லாக மேடு மல்லம் மரம் லேண்ட்ஸ்கேப்பே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பாறைகள் முள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வெறுங்கால நடந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதில் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் வெறுங்காலில் ஓடணும், கீழே ஓடணும், பண்ணணும், ட்ரெஸ்ஸு தெரியும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, பேடிங் போட முடியாது. ஸோ அது மாதிரி விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறோம், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே ஸோ ஓரளவு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல நாங்கள் ஷூ போட்டு போனால் எங்களுக்கு வழிக்கும். ஸோ அவங்க ஷூ இல்லாமல் செப்பல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அதில் ஓடுறது, வைக்கிறது, உருள்றது, பரல்றது, அடிப்படுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் பெட்டு போட முடியாது. பெட்டு போட்டால் பெட்டு ஸ்லிப் ஆகும். ஸோ நாங்கள் பெட்டு போட்டு ரிஹர்சல் காமிப்போம், அதை பார்த்துட்டு ரிஹர்சல் பண்ணிவிட்டு திரும்ப பெட் எடுத்துருவோம், டேக்கப்போ பெட் எடுத்துருவோம். ஸோ அதுக்கு பெட்லாம் இல்லாமல் நிறைய ஃபாலிங்காக கீழே விடுற மாதிரி இருந்துச்சு. சில பெட்டு போட்டும் பண்ணுவோம். சில இடத்துல பெட்டு அவர் ஹீரோ வேண்டாம்னு சொல்லிடுவார், ஷேன் சார் வேணாம்னு சொல்லிடுவார், சாம ஸ்லிப்பாக போகுது நான் பார்த்து பண்ணிக்கிறேன், இல்லை சார் போட்டுலாம் சேஃப்டினா இல்லை நான் பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ அப்படி பெட் இல்லாமல் சில சீக்வன்ஸ் நான் பண்ணியிருக்காரு, ஃபால்லாம் விழுந்து எந்திரிச்சில் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம்.
அதே மாதிரி இப்போது முக்கியமாக வந்து இந்த படத்துலேயே வந்து நிறைய பேருக்கு ஸ்டண்ட் இருக்குது. அதில் நம்ம எதை ட்ரைலர்லாம் பார்க்கும்போது சரி, படத்தில் நிறைய விஷயம் பார்க்கும்போது சரி, ஹீரோ ஆஸ் யூஷுவல் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு யாருக்கு ஸ்டண்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணீங்க? கஷ்டம் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. விக்ரம் சாருக்கும் மாளவிகா மேம் ஸோ 2 பேருக்குமே தான் ஆக்ஷன் பிளாக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு சீக்வன்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே தான் ஈக்குவலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஸோ இவங்க தான் அவங்க தான் வில்ல ஹீரோ வில்லன்லாம் கிடையாது, 2 பேருமே ஹீரோ தான். ஸோ அந்தளவுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சியான் சாரை வந்து ஆல்ரெடி இன்ஜுரி ஆனவங்க, அவங்க ஆடியோ லான்ச்லேயே சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து எனக்கு நிறைய படத்தில் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இதுலேயும் சொல்லியிருந்தாங்க, ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி இன்ஜுரி ஆனவர் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு ஸ்டன் பண்ணும்போது சில விஷயத்தை நீங்கள் சேஃபாக பண்ண வேண்டிய ஒரு பட்சத்தில் நீங்கள் இருக்கும்போது அதை எவ்வளோ சேஃபாக ஒரு ஹேண்டில் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள், இந்த விஷயம்லாம் பண்ண வேணான்னு சொல்லி எவ்வளோ சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அதில் எதனா இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக்குமே அவர் மைண்டில் வச்சு தான் சார், எனக்கு கால் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ அது என் மைண்டில் எப்பவுமே இருக்கும். ஸோ சார் ரொம்ப சேஃப்டி பண்ணணும். ஸோ அந்த காலில் வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடாது, அது மாதிரி ஃபால் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த முட்டி இனி ஊனிடக்கூடாது. ஸோ அதுக்காக அதை மைண்டில் வச்சு தான் கம்போசிங்கே பண்ணுவேன் நான். இன்கேஸ் அந்த மாதிரி கம்போசிங் பண்ணும்போது கூட மேபி அந்த அடிப்படையில் முட்டி போகிற மாதிரி வந்துச்சுன்னா கூட அவர் வந்து சார் நான் இந்த கால் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவரோட கம்போசிங்கில் வந்து வேறு எதுவும் மாற்ற மாட்டார். ஸோ அந்த மாதிரி கால் மாற்றிக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். சின்ன விஷயங்கள் தான். அவர் வந்து எதுவும் பண்ண முடியாது மாட்டான்னு சொன்னதே கிடையாது இது வரைக்கும். எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு டேர் டெவல் அவர். ஸோ அப்படி பண்ணிடுவார் அவர். அதே மாதிரி மாளவிகா மோகனன் அவங்களுடைய அந்த கேரக்டர் ஆரத்தின்ற ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரில் பண்ணும்போது சுற்றி அப்படியே ஒரு மாதிரி சண்டெல்லாம் பயங்கரமாக போட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து தமிழ் சரியாக வராதுன்ற பட்சத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சில விஷயம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க அதுக்குன்னு ஒரு பீரியட் வந்து அவங்க ரிகர்சல்லாம் எடுத்துருப்பாங்க சார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிகர்சல் சொல்லிக் கொடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? கண்டிப்பாக சார். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸோ சிலம்பம் சிலம்பம் எப்படி கற்றுக்கணும், சிலம்பம் சுற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாஸ்டர் வச்சு அவர் தான் ட்ரெயின் பண்ணார். ஸோ சிலம்பம் சொல்லிக் கொடுத்தாப்புல சொல்லிக் கொடுத்து ஸோ அவருக்கு ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம சினிமா ஸ்டைலுக்கு உள்ளே கொண்டு வர வச்சு அவங்களுக்கு சினிமா நம்ம ஸ்டைல் சொல்லிக் கொடுத்து ஸோ நம்ம ஸ்டைலில் எப்படி வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்து ஸோ அதுக்காக ரஞ்சித் சார் ஒரு ஷெடியூலே வந்து தள்ளி வச்சார். ஸோ அவங்க கொஞ்சம் நாள் ட்ரெயின் ஆகிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயின் வந்தப்போ திரும்ப அந்த ஷெடியூல் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஆக்ஷன் பிளாக் எடுத்தோம். ஸோ அவங்களோட சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பயமாக வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க அப்போ தான் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும், ஃபைட்டாக இருக்கும் அதில். ஓகே மாஸ்டர், இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இதில் சில சிஜிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த சூறாவளி மாதிரி சுற்றுற விஷயம், அப்புறம் அந்த பாம்பு வந்து குத்துற மாதிரி சில விஷயம்லாம் வந்து இருக்குது. ஸோ சிஜிக்குன்னு சொல்லி சில விஷயத்தை வந்து நீங்கள் ஒதுக்கணும். இப்போ இந்த இடத்துல சிஜி வரப்போகுதுன்ற பட்சத்தில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணுறதோ இல்லை ஆக்ஷன் மூவ் பண்ணுறதோ பண்ணியிருப்பீங்களா மாஸ்டர்? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு, இந்த இடத்துல சிஜி வரப்போகுது, இவ்வளோ மினிட்ஸில் தான் இந்த விஷயம் பண்ணணும், இந்த ஆக்ஷன் இருக்கணும், இவ்வளோ நிமிஷத்தில் வந்து ஆக்ஷன் கட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிருக்கலாம் மாஸ்டர். அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நம்ம அது சிஜி ஒர்க் இருக்குன்னு தெரியும் போது சும்மா அந்த மைண்டில் வச்சு தான் நம்ம கம்போசிங்கை பண்ணுவோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு சூழல் வருது அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்ஸுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சு ஒரு ஏர் அடிச்சிருப்போம், டஸ்ட் போட்டுருந்துருப்போம். ஸோ அதுக்கான ஃபீல் அவங்க ஆர்டிஸ்ட்டை கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஸோ அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சூழல் வரணும் அதை ஃபீல் பண்ணணும் அவங்க. ஸோ அதுக்கான ஆக்ஷன் கொடுக்கணும். அதுக்கான நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு காற்றடிக்கிற விஷயம் இருக்கட்டும், இல்லை ஒரு டஸ்ட்டு ஒரு சுற்றி நம்ம ஒரு டஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணுவோம். அது ஒரு ஸ்னேக் சீக்வன்ஸ்னால் இப்போ ஸ்னேக்ஸ்க்கான அந்த டைம் லாப்ஸ் நமக்கு தேவை. ஒரு பாம்பு வந்து பறந்து வந்து குத்துது, இல்லை காலம் வந்து கடிக்குதுன்னா ஸோ அதை அவங்க நடிக்கணும். அவங்க அந்த பாம்பு வருதுன்னா அந்த பாம்பை ஃபீல் பண்ணும். அது முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த பாம்பை போட முடியாது சிஜியில். ஸோ அது அந்த டைம் லாப்ஸ் கொடுத்தா அவங்க வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், குவாலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சிஎன் சார்லாம் கையில் இப்படி பிச்சு எரிஞ்சிருப்பார் பாம்பை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி நடித்த விஷயம் தான். ஸோ அதில் சிஜி ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டுக்கும் நம்ம அந்த சிஜியை மைண்டில் வச்சு தான் நம்ம கம்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது மேட்ச் ஆகும், இல்லைனா வந்து அது தெரிஞ்சிடும் அப்பட்டமாக. கரெக்ட் மாதிரி. அதே மாதிரி மாஸ்டர் நிறைய இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த குதிரைகள், கழுதைகள், நாயெலாம் நாட்டு நாயெலாம் இருக்க மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சில விஷயம் வந்து சிஜி பண்ணாலும் சில விஷயம் அப்படியே ரியலாக காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு குதிரை இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் மாதிரி ஒரு வார் மாதிரி நடக்கிற இடத்துல ஸோ அந்த குதிரையெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுற விஷயமோ ஆக்ஷன் பண்ணுற விஷயமோ இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அதை சொல்ல முடியுமா? இல்லை கண்டிப்பாக. அந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து ரொம்ப கஷ்டமான லேண்ட்ஸ்கேப் தான். குதிரை 100 குதிரை வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி, மேடு, பள்ளம், தண்ணியிலே டெப்த் இருக்கும். ஸோ அதில் வந்து குதிரை ஓட முடியாது, திடீர்னு குதிரை விழுந்துடும் கீழே.
இதில் ஆர்டிஸ்ட் ஓடி வந்து கம்போஸ் ஃபைட் பண்ணணும், தனிவில் அவங்களும் ஓடி வரணும், 1 more ஆச்சுன்னா திரும்ப 1 more திரும்ப ஓடி வரணும். ஸோ அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அவ்வளோ டயர்ட் ஆகும், குதிரை திடீர்னு கிராஸாக ஓடிடும், இல்லை ஆர்டிஸ்ட் மேலே அடிச்சிடக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சு கம்போஸ் பண்ணி குதிரைங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை அவங்கள ஆர்டிஸ்ட் வர வச்சு குதிரை இல்லாமல் ஆர்டிஸ்ட் வச்சு பொசிஷன் பார்ப்போம். திரும்ப அப்புறம் குதிரை மட்டும் வர வச்சு பொசிஷன் பார்ப்போம், குதிரை கரெக்டாக போதா இல்லையான்னு சொல்லி. இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் திரும்ப 1 more டேக் போவோம், இல்லைனா அப்படின்னு திரும்ப 1 more, திரும்ப 10 1 moreனா கூட அது திரும்ப ஏன்னா குதிரை அதை மிருகம் தானே, அது எங்கே வேணாலும் ஓடும். அது கண்ட்ரோலாக இருந்தால் கூட சரி, திடீர்னு மிரண்டும், கையில் வந்து வெப்பன்ஸ் வச்சு அடிப்போம். ஸோ அந்த ஃபைட் பண்ணும்போது அந்த குதிரை மிரண்ட கிட்ட வராது, ஆளுங்கிட்ட வராமல் தூரம் ஓடிடும். அப்போ என்ன செய்யணும், அப்போ அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணணும். குதிரை மாறக்கூடாது, கரெக்டு, அது ஆள் மேலே அடிபடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிஃபிகல்ட்டான ஒரு 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 சூழ்நிலை தான் நம்ம அதை சிறப்பாக பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும். ஏன்னு சொல்லுன்னா அவங்க சில செட்டு போடுறாங்க, சில இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக சில ஸ்பேஸ் எடுத்துக்கணும், அவங்ககிட்ட வந்து சில விஷயம் சொல்லிக்கணும். ஸோ நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருங்க, நீங்கள் இந்த இடத்துல இதை செட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்பீங்களா சார்? அதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரும் நானும் அவர் அசிஸ்டன்ட் சாரோட எல்லாருமே ஸ்பாட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஒரு எனக்கு இந்த இடத்துல இந்த ஹட் கொஞ்சம் தள்ளி போகணும், இல்லை இந்த ஹெட்டை நான் கொளுத்த போகிறேன் எரியணும் அப்படின்னா அந்த செகண்ட் இமீடியட்டாக வந்து அதுக்கான விஷயத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஃபைட் பண்ண திரும்பி பார்த்தா ஸ்பியர் உடஞ்சி போயிடும், இப்போ ஷீல்டு பிளாக் பண்ண ஸ்பியர் உடஞ்சிடும், வேறு ஏதாவது கத்தி வால் உடஞ்சிடும். அதில் இமீடியட் அந்த செகண்ட் அந்த அவ்வளோ லொக்கேஷனில் எங்கேயும் ஓடி போய்ட்டுலாம் ஓட முடியும், எல்லாம் ஸ்பாட்லேயே உட்காந்து அந்த செகண்ட் இமீடியட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவார் அவர் இமீடியட்டாக. ஸோ அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அவர் அந்தளவுக்கு கூடயே பக்கத்துலேயே இருப்பார் அவர். அதே மாதிரி கிஷோர் சினிமாட்டோகிராஃபர். ஸோ சினிமாட்டோகிராஃபர்கிட்டே உங்ககிட்ட ஒரு இது இருந்தால் தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்டண்ட் பண்ணுற நேரத்தில் அவங்க என்னென்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி கேமராவோட பொசிஷன் எப்படி வைக்கணும், எந்த இடத்துல மூவிங் ஷாட் வைக்கணும், எந்த இடத்துல ட்ரோன் ஷாட் வைக்கணுன்றது அவங்ககிட்டே நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் சில இடத்துல வந்து இப்போது ஷார்ட்டை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்வால்மெண்ட்டும் சினிமாட்டோகிராஃபரோட அவருடைய இன்வால்மெண்ட்டும் இருந்தால் தான் அதோட ஷார்ட்டே வந்து பயங்கரமாக வரும். ஸோ அவர்கிட்ட எப்படி உங்களோட கம்யூனிகேஷன் இருந்தது? கிஷோருக்கு எனக்கு பழக்கம் குண்டுலேருந்தே நானும் அவரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அதில் குண்டில் கிஷோர் ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ எனக்கு அப்போ இருந்து கிஷோர் எனக்கு நல்ல ஒரு பாண்டிங் எனக்கு. ஸோ 2 பேரும் ஃப்ரீயாக பேசிப்போம், எது வந்தாலும் ஷார்ட் டிஸ்கஸ் பண்ணி பேசிப்போம். தங்கலாம் அப்படி தான். ஸோ வந்து ஒரு ஷார்ட்டுமே எங்கிட்ட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. மாஸ்டர் எங்கள் அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம். ஸோ எனக்குள்ள நான் கிஷோர் அடிக்கும்போது இமீடியட்டாக வந்து மாஸ்டர்ன்றாப்புல. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு, ரொம்ப ப்ரில்லியன்ட் கூட சார். நம்ம சொன்னால் இமீடியட்டாக புரிஞ்சுப்பார். அடுத்த ஷாட் என்னன்னா அதை அந்தளவுக்கு கிளியராக அடுத்த ஷாட் இந்த ஷாட் சொல்லி அடுத்த ஷாட் அடுத்த 3ஆவது ஷாட் 4ஆவது ஷாட் சொன்னால் கூட அடுத்த முடிச்சோன்னு அடுத்த ரெடி பண்ணி வச்சுருவாப்புல ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி இந்த இடத்துல வார் பண்ணுற போது சில ஆக்ஷன்லாம் இருக்குது. இப்போ ஸ்ரீயான் சார் வந்து நடுவில் நிற்கிறாங்கன்ற போது சில க்ரௌடில் இருக்க சில ஸ்டண்ட் பண்ணுறவங்க சில இப்போ ஒரு வார் நடக்குது, ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னும் போது சில ஈட்டிலாம் வச்சுருப்பாங்க, சில பொருள்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில அடமொழிகள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மூவ்மெண்ட்னு சொல்லிப்போம். இப்போ வந்து இப்போ எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இவ்வளோ தான் மூவ் பண்ணணும். இப்போ அவர் குத்த போகிறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல வந்து சில ஸ்லாங்லாம் இருக்கும். இப்போ வந்து மற்ற படங்களை பார்க்கும்போது தெரியும், சில ஸ்லாங்கோடு வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பேசும்போதோ இல்லை அவங்க செய்கை பண்ணும்போதோ ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும்ல மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி கூட சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்னென்ன அடமொழியாக சொல்லி கொடுத்தீங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி? இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் எப்படி இருக்கணும், இப்படி ஓடி வரணும், இல்லை எப்படி வந்து ஓடி வந்து எப்படி அட்டாக் பண்ணணும், அவங்களோட ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே நம்ம வந்து அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒன்று தனித்தனி ஒரு ஆர்டிஸ்ட்டுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க யூஸ் பண்ணுவோம், அதில் நிறைய பீரியட்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எலும்புகள் யூஸ் பண்ணியிருப்போம், கல்லுங்க யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்க என்ன மாதிரி அடிப்பாங்க, அந்த பொருளை வச்சு எப்படி நம்ம என்ன மாதிரி வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே ஒன்று நம்ம ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணும்போது அவங்கள செய்ய வச்சு ஸோ அப்படி நம்ம வந்து அவங்கள அந்த லைவ் கேரக்டராக மாற்றுறதுக்கான விஷயமா இருக்கும். ஓகே ஓகே மாஸ்டர். அதே மாதிரி வந்து இப்போது மற்ற டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போதும் இப்போ ரஞ்சித் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போதும் வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இவர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாரு அப்படின்றது இருக்குல்ல. இப்போது முக்கியமாக சொல்லணும்னா இவர் நிறைய முக்கியமான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இவருக்கு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இவர் என்ன மாதிரி எதிர்பார்ப்பார், இவரோட இப்போ நிறைய சொல்லியிருப்பார்ல இந்த விஷயம் வேணாம், இப்போ வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணியிருப்பீங்க, இல்லை இது வேணாம் இது மாதிரி பண்ணலாமே, இல்லை இது மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி சில விஷயம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரிலாம் ஸ்பாட்டில் நடந்துருக்குங்களா, சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நிறைய விஷயங்கள் தாராளமாக சொல்லலாம். நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு விஷயம் அவர் மைண்டில் ஒன்று வச்சுருப்பார். ஸோ அந்த மைண்டில் வச்சுருக்கும்போது அந்த சீக்வன்ஸஸ் இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணலாம், இவங்க இங்கேருந்து வரலாம், இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்னு சொன்னார்னா இப்போ நான் வந்து ஒரு சஜஷன் சொல்லுவேன், சார் இல்லை நம்ம வந்து இது இப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி நான் கேட்பேன்.
கேட்டால் அதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சாமி அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் சில விஷயம் நான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை கம்போஸ் பண்ணுற சாமி இது வேணாம் மாற்றிக்கலாமே, இது வந்து எனக்கு இது வந்து வேணாம் வேறு பண்ணணும். நான் அதெல்லாம் ஆப்ஷனாக அவர் எனக்கு தெரியும் மைண்டில் இருந்தாலும் நம்ம அவர் வந்து என்ன ஒரு சஜஷன் என்ன சொல்கிறாருன்றது நமக்கு முக்கியமாக. ஸோ அப்போ அதை 4 ஆப்ஷன் வச்சுருப்பேன். ஸோ அது அவர் இல்லை வேணாம் மாற்றிடலான்னா இமீடியட்டாக அது டைமில் எடுக்க மாட்டேன், இமீடியட்டாக உடனே அடுத்தடுத்து செஞ்சுக்காமல் ஸோ அது ஓகே சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவருக்கும் நிறைய சிறப்பான ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். எனக்கு அவருக்கும் பேச ஆர்குமெண்ட்ஸும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் தான். சூப்பராக அவர் வந்து என்னை வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து என்னை அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னை வந்து வேலை செய்ய விட்டார். நான் என்ன தோணாலும் நான் சொல்லலாம், எனக்கு என்ன தோணாலும் எடுக்கலாம். அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஓகே தான். ஓகே மாஸ்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்ககிட்ட நேரம் ஒதுக்கி எல்லா விஷயத்தையும் தங்கலான் படத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இன்னும் உங்களோட ஸ்டண்ட்டு உங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்.